ஜாபர் சேட் மீதான அமலாக்கத்துறை தொடுத்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். விவரங்கள். கடந்த 2006-2011 ஆண்டுகள்ல திமுக ஆட்சி காலத்துல சென்னை திருவான்மியூர்ல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீட்டுமனைகள் முறைகேடப்பட்டதாக கூறி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாபர் சேட் மற்றும் அவர் மனைவி உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2011 அதிமுக ஆட்சியில ஊழல் வழக்காக அது பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே ஜாபர் சேட் மீது அமலாக்கத்துறை கடந்த 2020 ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஜாபர் சேட் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஜாபர் சேட் தரப்புல தனக்கு எதிரான ஊழல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் 2019 ஆண்டு ரத்து செய்துள்ள நிலையில அமலாக்கத்துறை வழக்கை தொடர்ந்து நடத்த அனுமதிக்க கூடாது எனவும், தனது மனைவிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிந்த வழக்கு ஏற்கனவே ரத்து செய்யப்பட்ட நிலையில தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் V சிவஞானம் ஆகியோருடைய அமர்வு ஜாபர் சேட்டுக்கு எதிரான அந்த ஊழல் வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதனால உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க முடியாது என கூறி அவருக்கு எதிரான அந்த அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.